என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமானேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகளின் புத்தகத்தில் 14வது அதிகாரத்தில் 21வது வசனத்தின் கடைசி பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அதாவது வறுமையில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நம்ம கொடுத்து உதவும் போது நமக்குள்ளே ஒரு குறைவு அதை ஏற்படுத்தலாம். நீங்கள் சேர்த்து வச்சுருப்பீங்க, ஆனால் யாரோ ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துவார், இதை அவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் நினைப்பீங்க, இதை நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு குறைவு தானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அது உங்களுக்கு குறைவு அல்ல, மாறாக நீங்கள் பாக்கியவானாய் பாக்கியவதியாய் மாறத்தக்கதான காரியத்தை கொண்டு வரும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அதனால்தான் அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தரித்திரருக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான். பாருங்க, அருமையான மகனே, அருமையான மகளே, தரித்திரத்தில் இருக்கிறாங்களா? அதாவது ரொம்ப வறுமையில் வாடிக்கொண்டு இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட கஷ்டப்படுறாங்க, ஒரு நாளை நடத்துவதற்கே கஷ்டப்படுறாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே போயிட வேண்டாம். நம்மளால் முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிப்போம். அவங்களுக்கு நம்முடைய மன இரக்கத்தை காட்ட ஆரம்பிப்போம். நம்ம ஆண்டவர் நம்ம மீது இரக்கத்தை காட்டினார் இல்லையா? நம்ம அப்படி இரக்கத்தை காட்டும் பொழுது நமக்கு குறைவு ஏற்படாது, மாறாக நம்ம பாக்கியவான்களாய் மாற ஆரம்பிக்கிறோம். பாருங்கள், தரித்திரர்களுக்கு இறங்கி கிறிஸ்து இயேசுவின் அன்பை கிரியைகளில் காட்ட ஆரம்பிப்போம். கர்த்தர் அங்கு மகிமைப்பட ஆரம்பிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.